கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது சடனா அவங்க வீட்டு ஜன்னலை உடைச்சுக்கிட்டு ஒரு கார் டயர் வந்து விழுதுங்க. வெளியே போய் பார்த்தா அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு மரத்துல ஒரு கார் மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதை பார்த்து அவங்க பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஹை காய்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024 ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு ஷார்ப் கார்னர். பேரே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்லங்க, அதே போலதாங்க படமும் இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு கதை இருக்கிற படத்தை நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா எப்பவே நம்மள ஹாலிவுட் சர்ப்ரைஸ் பண்ண தவறுனதே கிடையாது. படத்தோட ஹீரோ ஜாஷ் தன்னோட குடும்பத்தோட ஒரு புது வீட்டுக்கு போறாரு. ஆனா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா அவங்க அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அந்த வீட்டோட வாசல்ல வரிசையா அடுத்தடுத்த கார் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த இன்சிடென்ட் அந்த குடும்பத்தை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அதை தடுக்கிறதுக்கு ஜாஷ் என்ன முடிவெடுத்தாரு, இதனால அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் நல்ல சஸ்பென்ஸோட பிராக்டிக்கலான கதையோட சொன்ன படம் தாங்க ஷார்ப் கார்னர். சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கதை நீங்க பாத்துக்க மாட்டீங்க. அதனால மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் தேடி விட்டுட்டு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு ரோட்ல ஒரு கார் போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த கார்ல ஜாஷ் மேக்ஸ்வெல் தன்னோட மனைவி ரேச்சல் மேக்ஸ்வெல் அவங்களோட பையன் மேக்ஸோட ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா அவங்க புதுசா பார்த்திருக்க வீட்டுக்கு தான் மூவ் ஆயிருக்காங்க. அந்த ஃபேமிலியும் ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றாங்க. பல வருஷமா அவங்க சிட்டில இருந்ததுனால அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரலாம்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் சிட்டில இந்த வீட பார்த்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து செட்டில் ஆன உடனே ஜாஷும் ரேச்சலும் பேசிட்டு இருக்கும்போது ஜாஷ், நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற இடத்துல நான் ஒரு கால்ஃப் கோர்ஸ் மாதிரி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரேச்சல், ஆமா இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, நானும் நைட்டு எந்த ஒரு சத்தமும் இல்லாம நிம்மதியா தூங்க முடியும்னு சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரி புது வீடுங்கிறதுனால அவங்களோட மகன் மேக்ஸுக்கு தூக்கமே வரலங்க. இதனால ஜாஷ் அந்த பையனுக்கு பிடிச்ச ஃபேவரட் டாய் அவன் கையில கொடுத்துட்டு நிம்மதியா தூங்கு, உன்னை இங்க யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவனை படுக்க வச்சுட்டு ஜாஷ் தன்னோட மனைவியோட சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க அந்த வீட்டை எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு ரொமான்டிக்கான மூடா அவங்களுக்கு மாறுது. ரேச்சலும் ஜாஷை பார்த்து, இவ்வளவு சந்தோஷமா உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது சடனா அவங்க வீட்டு ஜன்னலை உடைச்சுக்கிட்டு ஒரு கார் டயர் வந்து விழுதுங்க. வெளியே போய் பார்த்தா அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு மரத்துல ஒரு கார் மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதை பார்த்து அவங்க பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஜாஷ் தன்னோட ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது அவர் அந்த மீட்டிங்ல போக்கஸ் பண்ணாம நேத்து ராத்திரி நடந்த அந்த ஆக்சிடென்ட்டை நியூஸ்ல படிச்சிட்டு இருக்காரு. அதுல ஒரு டீனேஜ் பையன் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்திருக்கான். பரிதாபமா அவன் இறந்து போயிருக்கான். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஜாஷ் தன்னோட மகனை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க மனைவியும் பிக்கப் பண்ணிட்டு வராரு. ரேச்சல் ஒரு தெரபிஸ்டா வேலை பாக்குறாங்க போல. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஜாஷ் தன்னோட மொபைல்ல அந்த ஆக்சிடென்ட் பத்தின நியூஸை ரேச்சல் கிட்ட காமிச்சு, ஒரு டீனேஜ் பையன் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் போதையில இருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதோட சேர்த்து அவரு அந்த இன்சிடென்ட்ல இருந்து நான் பிடிஎஸ்டியால கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் வீட்டை விட்டே வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா ரேச்சல் அந்த ஆக்சிடென்ட் பத்தி பேசுறதுக்கு மறுக்கிறாங்க. அவங்களும் அந்த ஆக்சிடென்டால ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க போல. இருக்காதாங்க, புதுசா போன வீட்டுக்கு வெளியே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா எப்படி இருக்கும். அடுத்த சீன்ல அவங்களோட வீட்டை காட்டும் போது மேக்ஸ் அவங்க வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்கான். இத ரேச்சல் கவனிக்கும் போது அவன் கரெக்டா நேத்து ஆக்சிடென்ட் ஆச்சுல ஒரு கார், அந்த ஸ்பாட்ல உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதனால ரேச்சலும் வந்து மேக்ஸ வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிடுறாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் ஒரு மாதிரி அன்ஈசியான சிச்சுவேஷனா தான் படத்துல காட்டிட்டு இருக்காங்க. ஜாஷ் தன்னோட கார்டன்ல இருக்கிற புல்லெல்லாம் வெட்டிட்டு இருக்கும்போது நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல அந்த பையனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இத பார்த்த ஜாஷும் மெதுவா அவரோட கராஜ்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவங்கள பாக்குறாரு. வந்தவங்க அந்த பையனுக்காக ஒரு மெமோரியல் அங்க வச்சுட்டு அதுக்கு பூவெல்லாம் வச்சு மரியாதை செலுத்துறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் ஜாஷ் அந்த மெமோரியல்ல போய் பார்த்து அந்த பையனோட பேரு கயல் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. பாவம் அந்த பையனுக்கு 18 வயசு தான் இருக்கு போல. அவனோட மரணத்துக்கு ஜாஷ் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவரு அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும் சொல்லிட்டு அந்த ரோட்டை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அந்த நேரத்துல அந்த ரோட்ல ஒரு ஷார்ப் கார்னர் சைன் ஒன்னு இருக்குங்க. அது சரியா விசிபிளா தெரியாம மரத்து பின்னாடி மறைஞ்சிருக்கு. அடுத்த நாள் ஜாஷ் தன்னோட ஆபீஸ்ல நம்ம காட்டும் போது அவர் இன்னமும் வேலை பார்க்காம சோசியல் மீடியாவை போய் நோண்டிட்டு இருக்காரு. அதுல அவரு அந்த பையனோட ஒரு போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வீடியோவை பார்த்து ஏன் இவ்வளவு சின்ன வயசுல அந்த பையன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப இந்த சீன் கட் ஆகி அவர் புது வீட்டுக்கு வந்ததுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. அந்த சீனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கப்புல கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு உங்களோட புது வாழ்க்கைக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சடனா ஜாஷ் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வெளியே நடந்த ஆக்சிடென்ட்டை அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண
ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்லும் போது அந்த ஆக்சிடென்ட்டை ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதனால அவங்க எல்லாருமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. அதை சொன்னது மட்டும் இல்லாம ஜாஷ் இறந்து போன அந்த கயல்ன்ற பையனை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் இவ்வளவு சின்ன வயசுல இறந்து போயிட்டான், அவன் இன்னும் சில நாட்கள்ல காலேஜ் கிராஜுவேஷன் வாங்கியிருப்பான், அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இருந்திருக்குன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதை கேட்ட ரேச்சலும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி, எப்படி அந்த பையனை பத்தி உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்னு கேட்ட உடனே அவரும், நான் அந்த பையனோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை கொஞ்சம் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. டென்ஷனா போயிட்டு இருந்த அந்த நேரத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த கெஸ்டும் திடீர்னு அந்த டாபிக்கை மாத்தி வேற விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பார்ட்டி முடிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் ரேச்சல் ஜாஷ் கிட்ட ஆக்சிடென்ட் நடந்த விஷயத்தை நீ அந்த பார்ட்டியில எதுக்கு ரிவீல் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜாஷ் அதுக்கு எப்படி சொல்லாம இருக்க முடியும், ஒரு சின்ன பையன் செத்து போயிருக்கான், அதை பத்தி யோசிக்கும் போது தான் என்னால பேசாம இருக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரேச்சலுக்கு ஜாஷ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சதுனால அவர்கிட்ட தன்னோட கொலீக் பீட்டரை போய் சந்திக்கணும், அவர்கிட்ட ஒரு தெரப்பி செஷன் எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஜாஷ் கையில ஒரு செயின்ஸா எடுத்துக்கிட்டு அந்த ரோட்ல இருந்த ஷார்ப் போர்ட் சைனை நோக்கி நடந்து போறாரு. போனவரு அந்த சைன் போர்டை மறைச்சிட்டு இருந்த அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி மறுபடியும் இதால ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம தடுக்கிறதுக்காக அந்த சைன் போர்டை டிரைவர்ஸோட பார்வைகளுக்கு படுற மாதிரி ரொம்ப விசிபிளா ஆக்கிடுறாரு. சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் ஜாஷும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து மூவ் ஆகி தன்னோட ஃபேமிலி கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நடந்த அந்த துயரமான விஷயத்துல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஜாஷ் தன்னோட வீட்டுல பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. அதுல 2 கார் மோதி இருக்கு. மோதின 2 கார்ல ஒரு கார் மட்டும் அந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்பி போயிடுது. பதட்டமான ஜாஷும் 911 கால் பண்ணிட்டு அந்த காரோட டிரைவரை வந்து பார்க்கும்போது ஆக்சிடென்ட் ஆன அந்த டிரைவர் ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. ஜாஷும் அந்த ஆளை உயிரோட வச்சுக்கணும்ன்றதுக்காக ஆம்புலன்ஸ் வர வரையும் அவர் கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா ரத்தம் அதிகமா போன காரணத்தினால அந்த ஆள் பரிதாபமா உயிர் இழந்துறாரு. அந்த கரெக்டான சமயத்துல தான் இறந்த அந்த ஆளோட போன் அடிக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது அலிஷான்னு ஒரு பொண்ணு அந்த போனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. அந்த மூமெண்ட்ல போலீஸும் அந்த இடத்துக்கு வருது. ஜாஷ் அந்த போனை தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இப்படியே அவங்க வீட்டுக்கு வெளியே ஆக்சிடென்டா நடந்துட்டு இருக்கிறத பார்த்த ரேச்சலும், நம்ம இந்த வீட்டுல இன்னும் இருக்கணுமா, நம்ம பையனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவன் ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காத ஜாஷ் அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி வருத்தப்படுறதை விட அது நடக்கும்போது நான் தான் அங்க முதல்ல இருந்தேன், என்னால அந்த மனுஷனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியே போறது நம்ம ஓவரா ரியாக்ட் பண்ற மாதிரி, அதனால வீட்டை சுத்தி நம்ம சேஃப்டிக்கு கார்ட் ரெயில்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் அடுத்த நாள் காலையில ஜாஷ் தன்னோட ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆனவரோட போன் எடுத்துட்டு வந்தார்ல, அந்த போனை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி அவரோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல இருந்து அந்த ஆள் ஒரு கால்ஃப் பிளேயர் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாளே ஜாஷ் என்னதான் அந்த ஆளு இவருக்கு தெரியாதவரா இருந்தாலும் அவரோட ஃபியூனரல் அட்டெண்ட் பண்றதுக்காக அவர் வீட்டுக்கே போயிடுறாரு. ஆக்சிடென்ட் ஆன சமயத்துல அந்த போனுக்கு போன் பண்ண பொண்ணு அலிஷாவை அவர் போய் மீட் பண்ணி பேசும்போது அந்த பொண்ணு அந்த ஆளோட மக அப்படின்ற விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அதுக்கு அப்பாவை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஜாஷும் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கால்ஃப் விளையாடுவோம், அப்பதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அந்த மனுஷன் உயிர்களை காப்பாற்றணும்ன்றதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸுக்கு சைன் அப் பண்ணி சிபிஆர் எப்படி பண்றதுன்ற விஷயத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் அவர் சிபிஆர் வீட்டுல பிராக்டிஸ் பண்றதுக்காக அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு டம்மி பொம்மையும் வாங்கிடுறாரு. அன்னையில இருந்து அவரு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற விஷயங்களை பத்தி கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. பாவம், ஆனா அவரோட வேலையை அவரு கான்சென்ட்ரேட் பண்ண வேலைங்க. இதனால ஒரு நாள் ஜாஷோட பாஸ் அவரை ரூமுக்கு கூப்பிட்டுட்டு அவரை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் அவரோட டீம் மெம்பர் ரைஸ் பண்ணிருக்காருன்ற விஷயத்த சொல்றாரு. நீ டீம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது, அதோட உன்னோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, நீ உன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு சாயங்காலம் ரேச்சல் தன்னோட மகன் மேக்ஸ குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது அவன் தலையில அங்கங்க முடி இல்லாத பகுதியெல்லாம் பார்த்துட்டு கவலையோட அவங்க மேக்ஸ் கிட்ட நீ உன்னோட முடியே புடிங்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனும் ஆமான்னு சொல்றாங்க. இதனால அடுத்த நாள் அந்த கப்பலும் மேக்ஸ ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிறான்ற விஷயத்த தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. டாக்டரும் என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே தொடர்ந்து நடக்கிற அந்த ஆக்சிடென்ட்ஸ்னால உங்க பையன் சைக்கலாஜிக்கலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரேச்சலும் இது சரிதான் அப்படின்னு சொல்லும்போது ஜாஷ் அதுக்கு மறுத்துட்டு நடந்த 2 ஆக்சிடென்ட்டையும் என் பையன் கண்ணால பாக்கல, அவன் சத்தத்தை மட்டும் தானே கேட்டான், அப்புறம் எப்படி டிஸ்டர்ப் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நாங்க முதல்ல எங்க பையன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் ஏன் இப்படி பண்றான்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வேலைக்கு போகாம எப்படி உன்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிற நேரத்துல நான் ஒர்க் அவுட் ஹோம் பண்ணி கூட எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஜாஷ் வேலைக்கு போகாம தன்னோட மகன் மேக்ஸ் கூட நேரத்தை செலவு பண்றாரு. ஆனா இந்த மனுஷன் உண்மையாவே அவரோட பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலங்க. அப்பப்ப தன்னோட ரூமுக்குள்ள போய் அவர் வாங்கி வச்சிருந்த அந்த டம்மி பொம்மையை வச்சு சிபிஆர் எப்படி பண்றதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரேச்சல் வீட்டுக்கு வந்த உடனே ஜாஷ் கிட்ட நான் மேக்ஸுக்கு ஒரு கராத்தே கிளாஸ் பார்த்திருக்கேன், அதுக்கு போனாலாவது அவனுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜாஷும் ரொம்பவே அப்செட் ஆகிட்டு
போயிட்டு நான் தான் மேக்ஸ நல்லா பாத்துக்கிறேன்னு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் சொன்ன உடனே ரேச்சல் அதுக்கு இப்ப அதால என்ன ஆச்சு, ட்ரை பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஜாஷும் வேலைக்கு போகாம மேக்ஸ அவனோட ஃபர்ஸ்ட் கராத்தே கிளாஸ் கூட்டிட்டு போய் விடுறாரு. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்க சமயத்துல அவங்க காரை பாஸ் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா போகுது. இத பார்த்த உடனே ஜாஷ் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவரும் காரை வேகமா ஓட்டிட்டு போறாரு. அவர் நினைச்ச மாதிரியே அவரோட வீட்டு வாசல்ல மறுபடியும் இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. ஆனா இந்த முறை அது ரொம்ப கொடூரமா நடந்திருக்கு போல. ஜாஷ் தன்னோட மகனை கார்லயே வெயிட் பண்ண சொல்லிட்டு இறங்கி போறாரு. அந்த சமயத்துல ஒரு லேடி என் புருஷனை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே போறாங்க. தீயணைப்பு துறையினரும் அங்க எரிஞ்சிட்டு இருந்த காரை தண்ணி அடிச்சு காரோட தீய அணைச்சிட்டு அதுல அடிப்பட்டவரோட உடம்ப வெளியே எடுக்கிறாங்க. அவங்க அந்த மனுஷனுக்கு சிபிஆர் பண்ணிட்டு இருக்கும் போது ஜாஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அதை பார்த்துட்டு இருக்காரு. அவர் அங்க ரொம்ப கிட்ட இருந்ததுனால போலீஸும் அவரை தூரமா கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு ரிப்போர்ட்டர் ஜாஷை பார்த்துட்டு சார் எங்களுக்காக நீங்க பேட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்ட உடனே ஜாஷும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கார்னர்ல நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா இந்த மாதிரி கொடூரமான ஆக்சிடென்ட் நான் இப்பதான் முதல் முறை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா திடீர்னு அப்பதாங்க அவருக்கு ஞாபகம் வருது மேக்ஸ் இன்னும் அவரோட கார்ல தான் இருக்கான்றது. இதனால ஓடி போய் அவரும் அந்த கார்ல பார்க்கும்போது மேக்ஸ் அந்த கார்ல இல்ல. அந்த சமயத்துல தான் கரெக்டா ரேச்சலும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து மேக்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் எங்க இருக்கானே தெரியல. கடைசியில பார்த்தா அந்த பையன் அந்த ஆக்சிடென்ட் ஆன கார் பக்கத்துல நின்னுட்டு அந்த காரையே பார்த்துட்டு இருக்கான். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம ஜாஷும் ரேச்சல் சொன்ன அந்த தெரபிஸ்ட் பீட்டரை போய் மீட் பண்ணி அவர் கூட செஷன்ல உட்கார்றாரு. அந்த கிளினிக்ல பீட்டரோட நாய் ட்ரேக்கையும் அவர் மீட் பண்றாரு. இப்போ ஜாஷ் அங்க நடந்த அந்த கொடூரமான ஆக்சிடென்ட் பத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டு அந்த ஆக்சிடென்ட்டை தான் மகன் மேக்ஸும் பார்த்துட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இப்போ இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா இதுக்கெல்லாம் காரணம் என் பொண்டாட்டி ரேச்சல் தான். அவ தேவையில்லாம மேக்ஸ கூட்டிட்டு ஒரு கராத்தே கிளாஸ்ல சேர்த்து விட்டா. நான் மட்டும் அன்னைக்கு அந்த கிளாஸுக்கு போகாம இருந்தா அந்த ஆக்சிடென்ட் ஆனவரோட உயிரை நான் காப்பாத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சில நாள் கழிச்சு ஜாஷோட பாஸ் அவரை கூப்பிட்டு வச்சு அவரு பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டதுனால ஒரு பெரிய கிளையண்ட் அவங்க கம்பெனி விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாருங்க. ஜாஷும் அவர் பாஸ் கிட்ட பர்சனலா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் கடந்து வர பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளு இங்க பாரு நீ அதை கடந்து வரதுக்கு நான் நிறைய டைம் உனக்கு கொடுத்துட்டேன், ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு சாயங்காலம் ஜாஷ் தனக்கு வேலை போன விஷயத்த ரேச்சல் கிட்ட சொல்லாம எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ரேச்சலும் மேக்ஸும் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஜாஷ் கிட்ட மேக்ஸுக்கு மத்தியானம் ஒரு தெரப்பி செஷன் இருக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு சொன்ன உடனே நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு ஜாஷ் சொல்றாரு. இப்ப அம்மாவும் பையனும் வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த ஆள் அந்த வீட்டுல இருந்த டம்மில சிபிஆர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஜாஷோட சைக்காலஜி மாறுது. அவர் எப்பெல்லாம் ஏதாவது வண்டி அந்த வீட்டை கிராஸ் பண்ணுதோ அந்த நேரத்தெல்லாம் ரொம்ப அலர்ட் ஆயிடுறாரு. போதாத குறைக்கு இந்த ஆளு ஆன்லைன் கார் கிராஷ் ஆன வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காருங்க. அன்னைக்கு ஒரு பிரெக்னன்ட் கப்புள் அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து ஜாஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவரு அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரல. இப்போ மேக்ஸோட தெரப்பி செஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஜாஷும் அந்த செஷனுக்கு போறாரு. இப்போ ரொம்ப கோவமா ரேச்சல் ஜாஷ் கிட்ட நான் உன்னோட ஆபீஸுக்கு போன் பண்ணேன், உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமா, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா ஜாஷ் அதை மழுப்ப பார்க்கும்போது ரேச்சலும் ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த தெரபிஸ்ட் அவங்க கிட்ட உங்க மகனுக்கு பிடிஎஸ்டி எல்லாம் ஒன்னும் இல்ல, பட் இதே போல இன்னொரு சம்பவத்தை அவன் பார்த்தான்னா அவனோட மனநல பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே ரேச்சலுக்கு அவங்களோட ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட இருந்து ஒரு போன் வந்த உடனே அவங்களும் போன் அட்டன் பண்றதுக்காக எழுந்து வெளியே போயிடுறாங்க. எதுக்கு? அவங்க வீட்டை விக்கிறதுக்கு தான். இப்போ அந்த சீன் ஷிஃப்ட் ஆகி வீடை காட்டும் போது ரேச்சல் அவங்களோட துணியும் மேக்ஸோட துணியும் கோவமா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அவங்க கோவமா இருக்காங்கன்னா போன சீன்ல ஒரு பிரெக்னன்ட் கப்பல் வந்தாங்கல்ல, அவங்க வேற எதுக்கும் வரலங்க, அந்த வீட்டை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ரேச்சல் தான் அவங்கள அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஆளு அந்த வீட்டுக்கு வெளியே நடந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பத்தி சொல்லி அவங்கள பயம்புறுத்தி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வேலை போன விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லாதனால ரொம்ப அப்செட்டா அங்க இருந்து கிளம்புறாங்க. இவரும் தன்னோட மனைவியை ஸ்டாப் பண்றதுக்காக எனக்கும் மனசாட்சி இருக்குல்ல, நான் எப்படி அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரேச்சல் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அந்த சமயத்துல நிலைமையை இன்னும் மோசமாக்குற மாதிரி ஜாஷ் வீட்டுக்குள்ள வச்சிருந்த அந்த சிபிஆர் டம்மியும் ரேச்சல் பாத்துறாங்க. இப்போ இவங்க செம்ம கடுப்பாயிட்டு உனக்கு என்ன இப்போ இங்க ஆக்சிடென்ட் நடக்கணும், நீ சிபிஆர் பண்ணா அதானே, ஆளை விடுறா சாமின்னு சொல்லிட்டு அவங்களும் மகனை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஜாஷ் தன்னோட லாயரை மீட் பண்றாரு. எதுக்குன்னா ரேச்சல் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாஷ் வெறும் 2 மணி நேரம் தான் மேக்ஸை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் சொல்லிருக்காங்க. ஆனா அவரு அதுக்கு தயாரெல்லாம் இல்ல. எனக்கு என் மகனோட கஸ்டடி வேணும் அப்படின்னு லாயர் கிட்ட சொல்லும் போது அதுக்கு அவங்க அது வேணும்னா நீ வீடை வித்துட்டு மேக்ஸ் ஸ்கூல் பக்கத்திலேயே ஏதாவது ஒரு வீடை பார்த்துக்கிட்டு அங்க தங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கலா அவரு மேக்ஸோட நலன் தான்
அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்ற விஷயத்த கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவரும் கேட்டுக்கிட்டு அந்த வீடை விற்கிறதுக்காக அங்க ஃபார் சேல்ன்ற போர்டை போட்டுறாரு. அவரும் மேக்ஸை போய் விசிட் பண்ணும்போது அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட, எனக்கு உங்களை பார்க்காம இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, தயவு செஞ்சு நீங்க மறுபடியும் வந்துருங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவரு மகன் கிட்ட, கவலைப்படாத, அந்த வீடை வித்துட்டு உன் பக்கத்திலே ஒரு வீடு வாங்கிட்டு நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சில நாட்கள் கழிச்சு ஒரு கப்புல அந்த வீட்டை வாங்குறதுக்காக வராங்க. அவங்க அந்த வீட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனா ஏன் இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு விக்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட்ல அவங்க ஜாஷ் கிட்ட என்னன்னு கேட்கும்போது, எதுவும் இல்ல, எனக்கு டைவர்ஸ் நடந்துட்டு இருக்கு, உடனடியா நான் வீடை வித்து 50-50 என் வைஃப் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் இந்த காரணத்தை கேட்டு வேற எந்த கேள்வியும் கேட்கல. ஒரு வழியா ஜாஷும் அந்த வீட்டை வித்துட்டு மேக்ஸுக்கு வீடியோ கால் பண்ணி அந்த வீட்டை வித்த விஷயத்த சொல்றாரு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், கூடிய சீக்கிரம் பக்கத்திலே நான் வந்துருவேன், அதுக்கப்புறம் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேக்ஸும் ரொம்ப எக்ஸைட் ஆகி, எனக்கு ட்ரேக் மாதிரியே ஒரு நாய் வேணும் அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட உடனே ஜாஷுக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது, ட்ரேக்ன்றது அந்த தெரபிஸ்ட் பீட்டரோட நாய். அவரும் ரேச்சலும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கா அப்படின்றது தான் அவரோட டவுட். அதுக்கப்புறம் ரேச்சல் ஜாஷ் கிட்ட, தேவையில்லாத ப்ராமிசஸ் எல்லாம் மேக்ஸுக்கு பண்ணிட்டு இருக்காத, உன்னால அந்த பையனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண முடியாது, உனக்கே ஒரு டாக்டர் தேவைப்படுது, நீ எப்படி அவனை பார்த்துப்ப, உன் கஸ்டடியிலாம் பையனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜாஷுக்கு இந்த விஷயத்தை கேட்டு மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகுதுங்க. இப்போ அவர் அந்த காலை கட் பண்ணிட்டு தன்னோட வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒரு வேன்ல லோட் பண்ணிட்டு கிளம்புறதுக்காக முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அந்த சமயத்துல நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவர் வழிக்கு கீழே வேற விழுந்துடுறாரு. ஆனா அதிர்ஷ்டவசமா எந்த அடியும் அவருக்கு படல. இந்த சமயத்துல அவருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணுன உடனே அவரும் அந்த ரோட்ல போற வர காரெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காரு. இவன் அந்த ஆளு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட ஜன்னல் பக்கத்திலே வச்சுக்கிட்டு அந்த ஜன்னல் வழியா ஏதாவது கார் ஆக்சிடென்ட் ஆகுமான்னு பாத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு காருமே ஆக்சிடென்ட் ஆகாதனால ஒரு கட்டத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி விஷயத்தை தான் கையிலேயே எடுத்துக்கலாம்னு முடிவு பண்றாரு. அவர் வேணும்னே தண்ணி எடுத்து அந்த ரோடு முழுக்க அடிச்சுட்டு அதை இன்னும் ஸ்லிப்பரியா மாத்துறாரு. ஆனா அந்த நேரத்துல ஒரு கார் அவரை பாஸ் பண்ணி எதுவுமே ஆகாம போகுது. இதை பார்த்துட்டு இந்த ஆளு இன்னமும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறான். இப்ப ஆக்சிடென்ட்டை பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு அந்த ஆளு செயின்ஸா எடுத்துட்டு போய் அந்த ஷார்ப்கான சைனை வெட்டிடுறாரு. எப்படியாச்சும் அங்க ஒரு ஆக்சிடென்ட் உருவாக்கணும்ன்றது அந்த ஆளோட எண்ணமே. அதை செஞ்சுட்டு நைட்டு முழுக்க ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த ஆள் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. டைம் ஆனதுனால அந்த ஆளும் அப்படியே அசதியில தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவரோட மோசமான எண்ணத்துக்கு ஏத்த மாதிரியே ஒரு கார் அந்த ரோட்ல ஸ்லிப் ஆகி ஸ்கிட் ஆகி பல்ட்டி அடிச்சு அவர் வீட்டு முன்னாடி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த நேரம் ஜாஷ் அவரோட திறமையை காட்டணும்னு சொல்லிட்டு அடிப்பட்ட அந்த விக்டம் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அடிப்பட்டது ஒரு லேடி, அவங்க கான்சியஸா இருக்கணும்ன்றதுக்காக அந்த ஆள் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆள் சில டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஆக்சிடென்ட்ல ஜாம் ஆன அந்த கார் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த சமயம் தான் அந்த பக்கமா ஒரு பஸ் போகுது. அது இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு அதுல இருந்து நிறைய பேர் இறங்கி வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. ஜாஷ் வந்தவங்க கிட்ட 911 கால் பண்ண சொல்லிட்டு ஒரு வழியா எப்படி அந்த டோரை ஓபன் பண்ணி அந்த லேடியை அந்த கார்ல இருந்து வெளியே இழுத்துறாரு. வெளியே இழுத்த அந்த ஆளு இப்ப ப்ரொஃபஷனல் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு அந்த லேடிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த லேடிக்கு மூச்சு பேச்சே இல்லைங்க. இப்போ அவர் கத்துக்கிட்ட அந்த சிபிஆர் வித்தியா அந்த லேடி கிட்ட பர்ஃபார்ம் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி அந்த லேடிக்கு உயிர்லாம் வரல. இப்பதாங்க ஜாஷுக்கு ஒரு உண்மையா புரியுது. அவர் நினைச்ச மாதிரி அதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. தன்னோட சுயநலத்துக்காக அநியாயமா ஒரு அப்பாவியோட உயிரை கொண்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாஷ் உணர்றாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஜாஷ் நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த லேடி மூச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதாங்க ஜாஷுக்கு உயிரே வருது. இந்த சமயத்துல ஆம்புலன்ஸும் அங்க வந்துடுது. அவங்க எல்லாருமே ஜாஷை ரொம்பவே பாராட்டுறாங்க. படம் முடியும் போது ஜாஷோட முகத்தை அப்படியே போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அவர் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த விஷயம் நடந்ததுனால ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அவர் ஸ்மைல் பண்றாருங்க. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த படத்துல ஜாஷ் பண்ண விஷயத்துக்கு நீங்க என்ன கமெண்ட் சொல்றீங்க? பர்சனலா எனக்கு அவர் பண்ணது தப்புன்னு தான் புரியுது. ஏன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக ஒருத்தரை கொல்லவா செய்யணும்? இந்த மாதிரி எந்த கமெண்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இதே போல டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.